கர்ப்பத்தில் இருந்த சிசு மீது அஸ்திரம் ஏதினார். உன் கர்மத்திலிருந்து நீயும் தப்ப முடியாது. தப்ப முடியாது என்றால் சக்கரத்தால் தண்டனை கொடு. மரணம் தண்டனை இல்லை அஸ்வத்தாமா, அது விடுதலை. காலப்போக்கில் பாண்டவர்கள் மடிவார்கள், என் சரீரமும் மறையும், இந்த யுகம் முடிந்திடும். ஆனால் உனக்கு மரணம் நேராது. பல ஆயிரம் ஆண்டுகள் உன் காயங்கள் ஆறாமல், மரணம் நேராமல் நடக்கும் பாவங்களை பார்த்து தனிமையில் வாழ்வாய். இது நான் தரும் சாபம். இதற்கு பரிகாரம் என்று எதுவுமே இல்லையா? என்னை கொல்ல முயற்சித்தால் ஒரு நாள் நீயே என்னை காப்பாற்றுவாய். உண்மையா? கலியுகம் வரப்போகிறது, கலி பிறக்கப் போகிறான். அதர்மம் தலைவிரித்தாடி பிரபஞ்சம் இருளில் மூழ்கும் போது நான் மீண்டும் அவதாரம் எடுப்பேன். அந்த யுகத்தில் கலி எல்லையற்ற சக்தியோடு என் பிறப்பை தடுக்க பார்ப்பான். கர்ப்பத்தில் இருக்கும் என்னை நீ காக்க வேண்டும். ஆகாயத்தில் சூரியன் தோன்றாமல் காற்று விஷமாகும். கங்கையில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் வற்றும் போது உன் சிரோன்மணி உன்னை சேரும். அதுவே தருணம். அதுவரை